ஹலோ ஆல் குட் மார்னிங். சாரி மேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம் எப்படி ஆக்சி ப்ளஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? ஆக்சுவலாக நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோட ஸ்பைன் இஷ்யூக்காக டாக்டர் சிபியை பார்க்க வந்தேன். வெரி குட். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தது. Very 5 செஷன் அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தது. இப்போ ஒரு டைஜஷன் இஷ்யூ எனக்கு ஒரு 4-5 மந்த்ஸாக நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். ஸோ அதுக்காக தான் வந்து ஆக்சுவலாக நான் பிரியா மேம் பார்க்க வந்தேன். இப்போ ஆக்சுவலாக நான் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் செஷன். ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் வந்தப்பயே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஐவி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேஞ்சஸ் இருந்தது. யூஸ்வலாக எனக்கு எப்படி இருக்குன்னா உட்காந்துட்டு எழுந்துக்கிறப்ப ஒரு கிடினஸ் மாதிரி வரும். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு டைம் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப் வைப்பேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஐவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அந்த ஃபீலே இல்லை. அண்ட் மேம் வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்து பயந்துட்டு பேனிக் ஆகிட்டு அவங்க வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து மேம் என்னது அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மேட் ஹர் வெரி காம். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுதான் வந்து அஸ் டாக்டர் வந்து அவங்களோட ரிப்போர்ட் பார்த்து பேனிக் எனக்கு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்தேன். பட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பர்பிங் அதெல்லாம் இருந்தது. பர்பிங்னா சத்தமா ஏற்படுறது அதெல்லாம் நல்லாவே கண்ட்ரோலாக இருந்தது. இந்த ஒரு 2 வீக்ஸ் டைம்லயே நல்லா கண்ட்ரோலாக இருந்தது. வெரி குட் மேம். அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடியே எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது லாங் டேர்ம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இது தெரியாது. லாங் டேர்ம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தால் நிறைய கட் இஷ்யூஸ் வருங்கிறது. விச் மீன்ஸ் ஒரு ஃபீவர் வந்து நீங்கள் 1 or 2 days எடுக்கிறது வேற, 3-4 days எடுக்கிறது வேற. பட் லாங் டேர்ம் எடுக்கும்போது உங்கள் கட் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். பட் அந்த இம்யூனிட்டியும் வீக்காக இருக்கவங்களுக்கு இன்னும் ஃபர்தராக அக்ரவேட் பண்ணி. ஆக்சுவலி அந்த ஆன்டிபயோட்டிக் ரீசனே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபிக்ஸ் கொடுக்கல எனக்கு. ஸோ அதனால தான் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மேமை பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யாரோட ரெஃபரன்ஸும் இல்லைங்க. டாக்டர் சிபி பார்த்ததுனால இங்கே சரியாயிடுச்சு. ஸோ சம்ஹவ் இங்கே வந்தால் நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறதா ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தில் வந்து ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் டாப் 3 என்ன சொல்வீங்கடா? 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஒரு செஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு பிரைட் ஆயிருக்கு. ஃபேஸ் பாத்தீங்கன்னா பிரைட் ஆயிருக்கு. ஆமா, கொஞ்சம் பேர் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஈவன் நானே வந்து இப்ப வந்து ரொம்ப நேரம் கேஷீட் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு அண்ணாந்து பார்த்தோன்னே மேம் பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஷேட் ஆஃப் டோன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் பிரைட்ங்கிறதோட ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் நேத்துல நான் ஊருக்கு போயிட்டு டிராவல்ல தான் வந்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அதுலயே அவங்க வீட்லயே வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டிருக்காங்க. அது வந்து தட்ஸ் லைக் இன்ஸ்டன்ட் எஃபெக்ட்டுங்கிறத விட அவ்வளோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து பாடிக்கு நம்ம ரைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது she started glowing. அப்புறம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெரி குட். இன்னொன்று நானே சொல்வேன் உங்களுக்கு. பர்பிங் சொன்னீங்க. பர்பிங் அண்ட் ரிலேட்டட் டு கட் ஹெல்த். அண்ட் தென் சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு சொன்னீங்களே அந்த கிரேவிங். மேம் அது முக்கியமாக வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 15 daysல தான் எனக்கு அந்த டேட் வந்துச்சு. அதில் எனக்கு அந்த மாதிரி எந்த கிரேவிங்ஸுமே இல்லை. வெரி குட் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் மேமோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உமன் அட் 30 ஐயோ டாக்டர் நான் அடிக்கடி வர முடியாது, என்னால் வந்து ட்ராவல் பண்ணி உங்கள் இடத்துக்கு வர முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன், நான் என்ன எப்படி என்னால் எப்படி என் ஹெல்த்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவங்களோட ப்ரோட்டோகால் இட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் 15 days. அந்த 15 days ஒன்ஸ் தான் அவங்க வராங்களே ஆக்சி ப்ளஸ். அந்த 15 daysலேயுமே அவங்களோட ப்ரோட்டோகால் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அவங்க வீட்டில் சில மெடிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்களும் ஒரு ஒர்க்கிங் ஃபீமேலாக இருந்தீங்க, உங்களால் வர முடியல, எப்படி ஹெல்த்தை பார்த்துக்க முடியலன்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இப்போ இவங்க எப்படி டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு டாக்டர் பார்க்கும்போது உங்களோட ஹெல்த் அப்டேட் கண்டிப்பாக நல்லா இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நார்மல்னு மட்டும் நினைக்கக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த், அதாவது ஒரு பர்பிங்காக இருக்கட்டும், ஒரு ப்ளோட்டிங்காக இருக்கட்டும். சாரி ஃபார் த லேட், அவங்க கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால எனக்கு இருந்து சொல்லி கொடுத்துட்டு போறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஐ மெண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லும். என்னோட குழந்தைய கூட்டிட்டு வர பிளான்ல இருக்கு. நான் என்னன்னா என் சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சின்ன பொண்ணுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கட் இஷ்யூஸ் இருக்கு. ஆமா, சோ அதுவும் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். வேற மெடிசன்ஸ் டாக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன். சோ எனக்கு இப்போ டிஃபரன்ஸ் தெரியறதால சோ என்னோட நெக்ஸ்ட் சொல்லியிருக்கேன் மேம் கிட்ட ஃபேமிலி மெம்பர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி என்னோட பொண்ணுக்கு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஹர் அவுட். இட்ஸ் மோர் தென் தட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் அவங்க மேடம் வந்தாங்க, அப்போ அவங்க ஃபேமிலியே வராங்க. அதான் ஆக்சி ஃபேமிலி மாதிரி தான் இவங்க ஃபேமிலியும். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்கறதா ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மேம்?
மதர்லி ஹோம் ஃபீல் மேம். மதர்லி ஹோல் அம்மா வீடுன்ட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்க கேப் வெயிட்டிங் நினைக்கிறேன், அனுப்பிடலாம். ஸோ மதர்லி ஹோம்ங்கிறது வந்து பெரிய ஒரு ஹானரபிள் வேர்டு வந்து அது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் மேடம் வந்து ஒரு பெரிய குக், அவங்களோட குக்கிங் சேனல் வச்சிருக்காங்க. என்னோட கேரட் வீடியோவை நான் போட சொல்லியிருக்கேன். கேரட் சாப்பிட்டா கலர் ஆகுமா அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் மேடம் போடுவாங்க. ஸோ அவங்க பேஜ் நான் டேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மதர்லி ஹோம் அந்த வார்த்தை. இது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.